Hi students, I am Dili Babu, 7th, 11th Maths, exercise 5.2, question number 8. The AM of two numbers exists their GM by 10 and HM by 16. Find the two numbers. Right. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா AM two numbers exist. ஏஎம்லேருந்து ரெண்டு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஒன்று ஜிஎம், அனதர் ஒன்று ஹெச்எம். ஜிஎம் எக்ஸிஸ்ட் ஆகும்போது அதனோட ரிசல்ட்டு 10 ஆகுது. அதுவே ஹெச்எம் எக்ஸிட் ஆகுது அப்படின்னா 16 கிடைக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம கிளியராக எழுதிக்கலாம். ஏஎம் எக்ஸிஸ்ட்னா மைனஸு ஜிஎம் ஈக்குவல் டு 10 ஒரு பார்ட். அதுக்கு அடுத்தது ஏஎம் exist HM. So AM exist HM equal to 16. அதுக்கு அடுத்தது இப்போ GM மட்டும் வேணும் அப்படின்னா GM equal to AM minus 10. இதிலிருந்து HM மட்டும் வேணும் HM equal to AM minus 16. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூலேருந்து தான் நம்ம இது கொண்டு வரோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் இன்ட்டு ஹெச்எம் ஈக்குவல் டு ஜிஎம் ஹோல் ஸ்கொயர். ரைட். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஏஎம் இருக்கிற இடத்துல ஏஎம் அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு ஹெச்எம்மோடைய வேல்யூ இதோ AM minus 16 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ இங்கே போட்டுடலாம். AM minus 16 equal to GM. GMோட வேல்யூ இது இருக்குது. அப்போது AM minus 10 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ ஏஎம்ன்றது அவுட் சைடில் இருக்குது. ஸோ இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணால் ஏஎம் ஸ்கொயர் மைனஸ், ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 16 AM ஈக்குவல் டு, இது நமக்கு ஐடென்டி ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. ஸோ இப்போது ஏஎம் ஸ்கொயர் மைனஸ் 20 AM ப்ளஸ் 100. சரிங்களா? அடுத்தது ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எல்ஹெச்எஸ்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏஎம் ஸ்கொயர் மைனஸ் 16 AM மைனஸ் ஏஎம் ஸ்கொயர் ப்ளஸ் 20 AM equal to 100. ஸோ கான்ஸ்டன்ட் மட்டும் RHS இல்லை. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல். அப்போ 20 AMலேருந்து 16 AM சப்ராக்ட் பண்ணால் 4 AM equal to 100. இப்போ நமக்கு AM மட்டும் வேணும். ஸோ அப்போ 100 by 4. ஸோ அப்போ AM equal to 25. செகண்டு நமக்கு ஏஎம் அப்படின்னாலே ஃபார்முலா தெரியும். அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா ஏஎம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏஎம் ப்ளஸ் பி பை 2 ஈக்குவல் டு 25. இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 50. ஸோ இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் செகண்ட் திங்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏஎம்க்கு மட்டும் 25 இருக்கு இல்லையா, இந்த 25வை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது ஜிஎம்மோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஏஎம்மோட 25வை ஜிஎம்மில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போது நவ் ஜிஎம் ஈக்குவல் டு ஏஎம் மைனஸ் 10. ஏஎம்மோட வேல்யூ ஏஎம் ஈக்குவல் டு அதனோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 25 மைனஸ் 10 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 15 ஜிஎம். ஜிஎம்னால நமக்கு ஃபார்முலா தெரியும். ஜிஎம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. அப்போ அந்த ரூட் ஆஃப் ஏபின்ற வார்த்தையை நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம். இந்த இருக்கு இல்லையா, ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 15. ஸோ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது போத் சைட்ஸ் ஏபி ஈக்குவல் டு
15 ஸ்கொயர். அப்போ ஏபி ஈக்குவல் டு 225. ஸோ இப்போ இதில் பி மட்டும் வேணும் அப்படின்னா 225 டிவைட் பை ஏ. நமக்கு இது ஒரு பார்ட் கிடச்சி. இப்போ இந்த பார்ட்டை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 யூஸிங் 1 a + b = 50. பிக்கு இடத்துல இந்த வேல்யூ போடலாம். அப்போ a + 225 டிவைட் பை a = 50. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 225 = 50a. RHS சைடில் இருக்கக்கூடிய 50aவை கன்வெர்ட்டிங் into LHS சைடு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 50a ப்ளஸ் 225 = 0. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரேஷன் பண்ணலாம். 225 மைனஸ் 50 சரிங்களா. ஸோ அப்போ இதை சிம்ப்ளை பண்ணும்போது 45 5. ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம மைனஸ் கொடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள் 45 5 சார் 225. ஸோ அப்போ ஏ ஒன்று தான் வேரியபிள் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ a மைனஸ் 45 இன்ட்டு a மைனஸ் 5. இப்போ இது தனித்தனி 0 வச்சுட்டோம் அப்படின்னா 5, 45. இப்போ ஏவுக்கு மட்டுமே நமக்கு 2 வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ a = 5, that implies b = 225 டிவைட் பை a. அப்போ ஏங்கிற இடத்துல 5 போடலாம். 225 டிவைட் பை 5. 5 டேபிளில் கட் பண்ணும்போது 45. a = 45 அப்படின்னா பியோட வேல்யூ b = 225 டிவைட் பை 45. 45 டேபிளில் 1 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் ஆர். அப்போ ஆன்சர் 5. அப்போ therefore the numbers 5 and 45. இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்.